வணக்கம். கதிரவன் டாக்கீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த ஒரு வார காலமாக நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு குறித்த வாதங்கள், அதற்கு எதிரான வாதங்கள் என பல்வேறு நிலைகளை நாம் பார்த்தோம். அவற்றில் ஒன்றிய அரசு ஒரு 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் இதை ஒரு வாய்ப்பாக கருதி தாங்கள் நினைத்தவாறு தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை நிறைவேற்றிவிடலாம் என்ற பெயரில், ஆனால் வெளியில் சொன்னதெல்லாம் மகளிர் இடஒதுக்கீடு சட்ட நிறைவேற்றம் என்று சொல்லி ஒரு மாய்மாலத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இதை தெளிவாக கண்டுகொண்ட தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து ஒரு உரத்த குரலை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தீ பரவட்டுமென அந்த மசோதா நகலை கொளுத்தி எறிந்தார். தமிழ்நாட்டிலே, இந்தியாவில் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத அந்த தைரியம் திராவிட மாடல் இனத்தின் நாயகர் தளபதி அவர்களுக்கு இருந்தது. அது 1950, 1960களில் ஏற்பட்ட இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரை வெளிக்காட்டுவதாக அமைந்தது. கருப்பு சட்டை அணிந்து ஒரு போராட்டத்தை தலைவர் நடத்தினார். இல்லங்களிலே கருப்பு கொடி என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் நலன் பாதிக்கப்படும் பொழுது அதை பற்றி எதுவும் தெரியாமல் அவர் யாருக்கு அடிமையாக இருக்கிறாரோ அந்த எஜமானர்களின் குரலுக்கு ஏற்றவாறு இங்கே அசைந்து ஆடுகிறார். அவர் கூறுகிறார், கருப்பு சட்டை எதிர்க்கு போட்டீங்க, என்ன தேவை வந்தது? நான் தெருவெல்லாம் சுற்றி பார்த்தேன், எந்த தெருவிலையும் கொடிகள்லாம் ஏற்றப்படலை, எந்த வீட்லேயும் கருப்பு கொடி காட்டப்படவில்லை என்றார். கருப்பு கொடி காட்டப்படுறது நோக்கம் இல்லை, கருப்பு கொடி ஏற்ற தான் சொன்னாங்க. அது நடந்தது. அந்த தமிழர்களின் உத்வேகம் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. ஆனால் தனது எஜமான விசுவாசத்தை காட்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு எதுவும் பாதிப்பில்லை என்று சொல்கிறார். ஏதோ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இத்தனை தொகுதிகள் தான் என்றும், அந்த வடநாடு மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டுக்கும் ஒரு சரியான விகிதாச்சார இடங்கள் கிடைக்கும் என்பது போலவும் ஒரு பொய்யை கட்டவிழ்த்தார். அவர் அமித்ஷாவினுடைய உறுதிமொழியை பற்றி கூறுகிறார். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமித்ஷாவிடம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி உங்களால் பெற்றுத்தர முடியுமா? அவங்க தான் சொல்கிறாங்க இந்தியை திணிக்க மாட்டோம் சொன்னாலும் உறுதிமொழியை பெற்றுத்தர முடியுமா? ஏன் இதை எதிர்த்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் போராடினார் என்றால், அவர் பிரதமரோட உறுதிமொழியை கேட்டார். தமிழ்நாட்டில் எண்ணிக்கை மாறுபடாது, அது கடந்த 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகைக்கு ஏற்பத்தான் இருக்கும் என்ற உறுதிமொழியை கேட்டார்கள். பிரதமரை சந்தித்து அது பற்றி பேசிட எதிர்க்கட்சி தலைவர்களாக முயன்ற பொழுது அதுக்கு நேரம் தரப்படவில்லை. மாநில முதல்வர்கள் ஆலோசிக்கப்படவில்லை. ஏனென்று கேட்டால், ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் என்னும் பொழுது அது அந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை பாதிக்கும் என்ற பொழுது அந்த மாநில முதல்வரை கலந்தாலோசித்து அதற்கு பிறகுதான் சட்டத்தை இயற்றுவது வழக்கம். ஆனால் கொல்லைப்புற வழியாக யாருக்கும் தெரியாமல் அவசரமாக இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன நோக்கம்? பாரதிய ஜனதா கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாடாளுமன்றத்தை கட்டிய பொழுது 880க்கு மேற்பட்ட இருக்கைகளை அமைத்து தான் நாடாளுமன்றத்தை கட்டியது. அப்பொழுதே அவர்களுடைய நோக்கம் மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. இந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்தி இதை போல செய்வார்கள் என்பது. அதை தெரிந்து கொண்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தீ பரவட்டும் என்ற ஒரு போரை தொடுத்தார். அந்த தொகுதி மறவரை என்பது கிட்டத்தட்ட தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. அது மட்டுமல்ல, வருங்காலங்களில் நாடாளுமன்றத்தில் வட மாநிலங்களின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்கும் என்ற நிலை உருவாக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களுடைய எண்ணிக்கை 2 பங்குக்கு மேல் வந்து விடுகிறது. இதனால் எந்த ஒரு மசோதாவையும் ஒன்றிய அரசால் தென்னிந்திய மாநில எம்பிக்களுடைய ஆதரவு இல்லாமலே அதை நிறைவேற்ற முடியும். துணை ஜனாதிபதி தேர்தல் கூட
தென் மாவட்ட எம்பிக்களுடைய ஆதரவு இல்லாமலே அவர்கள் அதை நிறைவேற்றிட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் இந்த தொகுதி மறுவரை செய்யப்படும் போது தமிழ்நாட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை அளவு குறையாது என பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒப்புக்கு அவர்கள் சொன்னால் கூட எதிர்காலத்தில் ஒன்றிய அரசு நினைத்தால் தங்களுக்கு எந்த சாதகமான முறையில் தொகுதிகளை மாற்றியமைத்துக் கொள்ளும் வகையில் அந்த சட்டத்தின் சாராம்சங்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொகுதி மறுவரையறை சட்டத்தை கருப்பு சட்டம் என்று தெளிவாக குறிப்பிட்டார்கள். முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி 1973ஆம் ஆண்டு 2001 வரை அந்த மறுவரை சட்டத்தை தள்ளி வைத்தார். அதே போன்ற மறைந்த வாஜ்பாய் அவர்களும் 2001ஆம் ஆண்டு 25 ஆண்டுகள் 2026 வரை தள்ளி வைத்தார். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கிறது. ஆனால் இதை மடைமாற்ற விதமாக ஏதோ பெண்கள் மசோதாவை, இடஒதுக்கீடு மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிட்டதாக அவர்கள் கூக்குரல் எடுக்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 2023ஆம் ஆண்டே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதுக்கு சட்டமாக்காமல் வைத்திருக்கிறார்கள். அதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று. ஆனால் அவசரமாக அதனுடைய இணைத்து மற்ற 2 சட்டங்களை சேர்த்தார்கள். அவைகள் தோற்கடிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார். அது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. அதை இப்பொழுது இருக்கக்கூடிய 543 உறுப்பினர்களை வைத்து அந்த இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி தர வேண்டும், உடனே சட்டம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மோடி அரசு அதை ஆதரிக்குமா அல்லது அடிமை எடப்பாடி இது பற்றி என்ன கூறுகிறார் என்றால் அவர்களுக்கு சொல்ல முடியாது. என்றால் அவர்களுக்கு நடிக்கத்தான் தெரியும். உண்மையிலேயே மகளிர் இடஒதுக்கீட்டில் அக்கறை கொண்ட தமிழக அரசு முதலாக பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு என்று ஆணையிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் அரசு, இவைகள்தான் உண்மையான பெண்களுக்கு பாதுகாப்பாளர்கள். அதை விடுத்து பொய்யாக கூக்குரலிடும் பிஜேபி, அதிமுக அடிமைகள் போன்றவரெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. எனவே இந்த தனிநபர் மசோதாவை பிஜேபி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் உண்மையிலேயே அவர்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் ஆர்வம் இருக்குமானால் அதை உடனே செய்வார்கள் என்று நம்புகிறோம். இதை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் உங்களை சந்தித்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கண்ணதாசன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு வளரும்.